Welcome back to Road to 2300 series, day 46. லாஸ்ட் கேம் பார்த்துருப்பீங்க. ஒரு கிங் அண்ட் பான் எண்ட் கேமில் சிம்பிளான ஒரு கிங் மூல வந்து கேம் வந்து விட்டுருப்பாரு. பிளாக் பிளேயர் ஐ கெஸ். ஐ வாஸ் பிளாக், ஐ டோன்ட் நோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ரெடி கேம் வந்து நான் சீக் பண்ணி தான் ரெக்கார்டிங் ஆரம்பித்தேன். ஸோ நைட் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவை சேர்ந்தவர் லீலா செஸ் 0 அந்த இதை வச்சுருக்காரு. ஸோ E4 C5 திரும்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிசிலியன் டிஃபென்ஸ் விளையாடுறோம். நைட் C3. ஸோ லாஸ்ட் கேம் வந்து நம்ம ஒரு 19 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னேன், நம்ம வந்து ட்ரா கொடுக்காம ட்ரை பண்ணுவோம், எங்கேயாவது தப்பு நடக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்ததுனால டைம் கொஞ்சம் நிறைய இருந்தது. அவர் கொஞ்சம் டைம் ப்ரெஷர்னு கூட சொல்லலாம். பட் தென் விட்டார். ஜஸ்ட் ஒன் மூவ். ஸோ வந்து ஃபேன்கடோ செட்டப் போகிறாரு. ஸோ ட்ராகன் மாதிரியான ஒரு செட்டப். பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணிட்டேன். நவ் நைட் GE2. இப்போதைக்கு அவர் சென்டரை பற்றி எதுவும் கவலைப்படலை. அதனால் நான் பிஷப்பை A2க்கு கூட்டிகிட்டு போகிற இதை டிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ வில் ஆல்சோ கீப் டெவலப்பிங். நைட் GE2. ஸோ E6 ஆடிட்டார். ஐ திங்க் நம்ம இப்போ A3 ஆடினா கரெக்டாக இருக்கும். ஐடியா என்னென்னா நைட் E7 அல்லது F6 வந்ததுக்கப்புறம் D5 புஷ் பண்ணுவார். ஸோ வில் பி இன் அ பொசிஷன் டு ப்ளே பிஷப் A2. பிஷப் A2 வந்து இந்த லைனில் ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் க்ளோஸ் சிசிலியனோட மெயின் லைனே வந்து இதுதான். பிஷப் B5 வச்சதுக்கப்புறம் நைட் D4 வர்றது. இதே அந்த மாதிரி இல்லாத வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே சென்டர் D5 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஓகே, இப்போதைக்கு நம்ம நைட் G3 போட்டு திரும்பவும் சென்டரை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஐடியா என்ன அப்படின்னா, பானால் வெட்டுறது தான் ஐடியா. ஸோ தட் நமக்கு சென்டர் திரும்ப கிடைக்கும். அண்ட் இந்த நைட்டு D5லையோ இல்லை F5லையோ வராமல் இருக்கும். ஸோ நம்மளுமே கேன்சல் பண்ணிடலாம். ஒருவேளை ஒரு F5 அட்வான்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி பொசிஷன்ஸில். அப்படி பண்ணாருன்னா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே, நவ் ஹி கோஸ் ஃபார் B5. வெரி லாஜிக்கல் மூவ். நான் இப்போ நைட் E2 போகிறேன். இந்த டிப்பிக்கல் மெனூவரிங் தான். இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம விளையாடுற இதில். நவ் ஐ எம் ப்ரிப்பேரிங் டு பிளேஸ் C3, டேக்கிங் த நைட். அல்லது அவர் B4 ஆடிட்டார்னா அது நடக்காது. பட் ட்ரேட் பண்ணது ஆக்சுவலாக நமக்கு தான் ஃபேவர். ஏன்னா சென்ட்ரலைஸ் நைட் போயாச்சு. அண்ட் ஓகே, என்னோடய பிஷப் வந்து அவர் வந்து ஓகே உனக்கு பிஷப் வந்து உன்னை மூடி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஏன்னா நான் டேக் பண்ணும்போது பிஷப் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி மூடி இருக்கும். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக இது எதிர்பார்க்குற ஐடியா தான். இப்போது நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டியது ஒன்று வெட்ட போகிறோமா, இல்லை C3 ஆடலாமா? C3 ஆடணும் அப்படின்னா நம்ம D4 அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். இதே நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் C3 ஆடும்போது ஃபைல் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ சப்போஸ் நான் C3 ஆடும்போது அவர் வெட்டினார் அப்படின்னா தென் வில் டேக் பேக் வித் த குயின். வெட்டு வெட்டு நம்மக்கிட்ட சென்டர் பான் அப்படியே இருக்கும்ல. C3 ஆடும்போது அவர் இங்கே வெட்டவும் சான்ஸ் இருக்குது. அப்படின்னாலும் நம்ம D3யில் திரும்ப வெட்டிக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதே. பிஷப் E3 லேட்டராக டெவலப் பண்ணலாம். ஓகே, ஓகேங்க, லெட்ஸ் ப்ளே C3. அவர் வெட்டினார்னா நம்ம திருப்பி வெட்டிக்கலாம். ஓ நோ, வெயிட். என்னன்னா C3, C takes D3, குயின் டேக்ஸ் D3, பான் டேக்ஸ் E4, அண்ட் தென் நம்ம குயினாலேயோ இதோலையோ ஒன்று வெட்டுவோம். அண்ட் தென் நமக்கு சென்டர் இருக்காது. நைட் வில் ஜம்ப் இன் த சென்டர். சரி, ஓகே, வெட்டிடுவோம். ஓ, he took with the B pawn.
இன்ட்ரஸ்டிங். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பி பானைல மோஸ்ட்லி வெட்ட மாட்டாங்க. என்ன ரீசன் அப்டின்னா, அப்பதான் A5, B4 பிரேக் பண்ண முடியும். இனிமே அத பண்ணவே முடியாது அவரால. அதனால நான் என்ன செய்ய போறேன் அப்டின்னா, லெட்ஸ் ப்ளே பான் டூ C3. பிஷப்பு ஓகே. இவன் கொடூரமான ஒரு பான் ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு நிக்கிது. ஒரு பெரிய பாறாங்கல்லு நம்ம வழியில. அது ஓகே. அத நம்ம இப்ப சரி பண்றதுக்கு நம்ம யோசிக்கணும். ஆம். ஆப்வியஸ்லி நம்ம வந்து ரூக் D1 வச்சுட்டு எனக்கு குயின் ரூக் இங்க வந்தா நல்லாருக்கும்னு தோணுது. நவ் இஸ் ஆடிங் பிரஷர். பிஷப் E3 நம்ம டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வெட்டிருவாரு. ஆம். ரூக் D1 அப்ப இந்த பிஷப் குறுக்க நிக்குது. இத டெவலப் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரூக் D1 இந்த ரூக் வைக்கிறதுக்கு இந்த ரூக் வைக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இந்த ரூக் ஸ்கோப் இல்லாம போயிடும் சுத்தமா. அட்லீஸ்ட் நம்ம F1 அட்வான்ஸ் பண்றதுக்காவது சான்ஸ் இருக்கும் இங்க அட்லீஸ்ட். சரி ஓகே. லெட்ஸ் ப்ளே E5 வரும்ல. Bishop F4, E5 and then bishop drop. Then he'll advance the pawn. பிஷப்க்கு வழி விடுவாரு. ஆனா எங்க வச்சாலுமே திரும்ப பிஷப்புக்கு பின்னாடி தான் கிக் பண்ணி விடுவாங்கல்ல. பிஷப் G5 வச்சாலும் H6 வரப்போகுது. அப்பயும் நான் இங்க வந்தாலும் திரும்ப அதே மாரி வரும். ம். ஓகே. சரி ஓகே. லெட்ஸ் ப்ளே ரூக் D1. ஐ திங்க் F3 மேக் சென்ஸ். ஆமாங்க. ஆக்சுவலா F3 கூட நம்ம ஆடி இருந்திருக்கலாம். ஓகே. ஐ திங்க் என்னன்னா இந்த பான் டிராப் ஆயிடுச்சுன்னா, அவரு F5 போட்டு இந்த பான டிஃபெண்ட் பண்ணிடுவாரு. அதுதான் பார்க்குறேன் நானு. ஆக்சுவலா பிஷப் E3 இஸ் பிளேயபிள் ஒன்லி. ஏன்னா இங்க C4 இஸ் ஹேங்கிங் ஃபார் தெம். பட் இஸ் இட் வொர்த் இட்? ஏன்னா பிஷப் இன்டு C4க்கு அப்புறம் பான் F5 வரும். ஓகே திஸ் இஸ் ஹேங்கிங். உடனே வராது. சரி ஓகே லெட்ஸ் ப்ளே பிஷப் E. என்னோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஷப் D4 போறதுக்கான சான்ஸ் இருக்கு. டு ட்ரேட் த பிஷப். அண்ட் இன்னும் ஒரு மூவ் வேற ஏதாவது ஒரு டெவலப்பிங் மூவ் ஓகே. F5 he played. Threatening a fork. So now he is forcing our hand to do something. Let's take. Okay. பிஷப் D4 ஆட முடியாது. நைட் இருக்கு. சரி நைட்டால இத வெட்டணும் அப்படின்னா பானெல்லாம் வெட்டிருவாரா? ரூக்கால வெட்டுவாரா தெரியல. லெட்ஸ் ட்ரேட். தெரியல திரும்ப பாயிண்ட்லெஸ்ஸா ட்ரேட் பண்றோம். ஐ டோன்ட் நோ. ஓகே. சென்டர்ல பயங்கரமான பான்ஸ் வச்சிருக்காரு. அதுக்கு தான் அவரு இந்த மாரி பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஓகே ஃபைன். லெட்ஸ் ப்ளே பான் டு F4. யா. என்னன்னா நம்ம பிஷப்ப நம்ம எங்க மூவ் பண்ணாலும் அவரு இந்த பான அட்வான்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ லெட் அஸ் ப்ளே பான் டு F4 ஸ்டாப்பிங் தட் ஐடியா. ஸோ இது யோசிக்கவே இல்ல நானு. ஏன்னா ரூக் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாவே வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிஷப்ப ட்ரேட் பண்ணி விட்டுறது பெட்டர் நான் நெனைக்கிறேன். Trade the bishop. ஓ! ஓகே வெயிட். இந்த மூவ் ஆட முடியுமா? ஏன்னா ட்ரிக்ஸ் இருக்கு. பட் ஆனா F4 நான் இப்போ டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். வேற வழியே கிடையாது. லெட்ஸ் கோ குயின் E3. ஐடியா என்னன்னா, அவர் இந்த பண்ணாலும் சப்போஸ் பான் D4 ஆடினாலும் நான் வந்து வெட்டிட்டு செக் வரும். அண்ட் திஸ் இஸ் டிஃபெண்டட். நவ் ஐ கேன் ப்ளே திஸ் மூவ். பான் டு G3. குயின் C6 த்ரெட்னிங் செக்மேட். வாவ்! பி வெரி வெரி கேர்ஃபுல்.
ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம இந்த மூவ் பண்றதுக்கு. பட் அவன திரும்பவும் ஒரு டி4 ஆடுனா என்ன பண்றது? டி4 டெஃபினட்டா ஆடுவாரு. எனக்கு இன்னொரு மூவ் தோணுது. என்னன்னா, ரூக் டூ டி4. புரொடெக்டிங் திஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டாப்பிங் எனி பான் அட்வான்ஸ். லுக்ஸ் குட். நெக்ஸ்ட்டு ஒரு ரூக் இங்க வச்சுட்டு இந்த பான புஷ் பண்ண பாப்பாரு. பட் அதுக்குள்ளயே நம்ம ரூக் E1 போட்டுக்கலாம். அண்ட் தென் பிஷப் டூ டிஸ்ப்ளே G3. ரூக் E1. குயிக்கா எண்ட் கேம் போயிட்டோம். குயின் சைடில ஏதாவது பான் பிரேக்ஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பார்த்தா, ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர் மோசமான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு. C2ல பான் இருந்தா வேணா B3 ஏதாவது அட்வான்ஸ் பண்ணலாம். பட் இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணாலும் நமக்கு இங்க ஐசோலேட் ஆகும், இங்க ஐசோலேட் ஆகும். அது மட்டும் இல்லாம பிஷப்க்கு ஸ்கோப் வந்தாலும் பரவால்ல, வராது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, குட் பிஷப்ப ரொம்ப கேவலமான பிஷப்பா இருக்கு. அத எப்படியாவது மாத்தணும். லாங் ரன்ல இந்த பிஷப் நல்ல பிஷப்பா இருக்கும். என்னன்னா, ஆ பான்ஸ் எல்லாம் நமக்கு ஆப்போசிட் கலர்ல இருக்கு. ஸோ, அதனால உங்களுக்கு லைட் ஸ்கொயர்ல கண்ட்ரோல் பண்ணதுக்கு பிஷப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் இந்த பான நம்ம டார்கெட் பண்ணணும். அதான் நம்மளுடைய எண்ட் கேம் பிளான். இப்ப என்னன்னா குயின் ட்ரேட் பண்ண போறேன். அடுத்து குயின் ட்ரேட் பண்ணிட்டு அந்த மேட் த்ரெட் எதுவுமே மோஸ்ட்லி ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வைங்களேன். ஆர் G3 ஆல்ரெடி ஆடிட்டோம். பேக் எதுவும் பண்ணுவாரா? ரூக் இன்டு G3. கிங் மூவ் ரைட். இந்த குயின் ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக்வர்ட் பான நம்ம டார்கெட் பண்ணணும். அதான் நம்மளோட பிளான். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு பிஷப் இங்க வச்சு டிஃபெண்ட் பண்ற மாரி வரும். பட் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரோகிரஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் சைட்ல இருக்கக்கூடிய பான்ஸ்லாம் எப்படியாவது நம்ம ரூக்க ஒரு பேஸ் பாயிண்ட்டா வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு, அடுத்து இந்த ரூக் எப்படியும் நம்ம இங்க தான் டபுள் பண்ணி வச்சிருப்போம். E5ல. அடுத்து கிங்க வந்து கொண்டு போ வேண்டியதுதான். இந்த பான எப்படியாவது போய் கலெக்ட் பண்ண பார்ப்போம். பிஷப் வந்து B1ல இருக்கும். இதுதான் என்னோட பிளான். ஸோ அவருக்கு என்ன பிளான் அப்படின்னு நம்ம யோசிப்போம். என்னோட பிளான மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து என்னால ஈஸியா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா பண்ண முடியும். ஆ லைக் ரூக்க வந்து E5ல டபுள் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எதிர்பார்க்கிறத விட ரொம்ப ஈஸி. ஓகே. லெட்ஸ் ப்ளே திஸ். அதேபோல நம்ம இதுல இந்த மாரி பேசியிருக்கோம். பான வச்சு எப்பவுமே வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பீஸ வச்சு வெட்டினா தான் இந்த பான நம்ம டார்கெட் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து பேக்வர்ட் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்வர்ட் பானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் வந்து ஹோல். அந்த ஸ்கொயர உங்க பான் கண்ட்ரோல் பண்ணிச்சா அது ஸ்ட்ராங் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர்ல நம்ம பீஸ வைக்கலாம். இமேஜின் இந்த மாரி பொசிஷன்ல நைட் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நைட் இந்த ஸ்கொயர்ல இருந்தாலோ, இந்த ஸ்கொயர்ல இருந்தாலோ பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த மாரி ஒரு பொசிஷன் நம்ம வந்து ஆடணும். ஆனா அதில வந்து ஆமா, இதே மாரி கிட்டத்தட்ட. அ டே தெர்ல டே 15க்குள்ள ஒரு கேம் இந்த மாரி ஞாபகம் இருக்கு எனக்கு. அண்ட் தென் நம்ம டைம்லி பான் அட்வான்ஸ் கிங் சைட்லயும் பண்ண முடியும் நம்மளால. டூ அண்டர்மைன் திஸ். இன் கேஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் த ரூக் கோஸ் பிஹைண்ட் த பான். டபுள் பண்ணி வச்சிருக்கும்போது பிஷப் B1 வந்து த்ரெட்டு. அதனால இந்த பான் அட்வான்ஸ் வந்து நமக்கு ஃபேவரா இருக்கலாம். மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பாரு இந்நேரத்துக்கு. பிளான் என்னன்ட்டு. கண்டுபிடிக்கல அப்டின்னா கஷ்டப்படுவாரு. டிஃபெண்ட் பண்றதுக்கு மிஸ் பண்ண வாய்ப்பு நெறைய இருக்கு. இப்ப அவரோட பிளான் வந்து இன்னொரு குட்டி பிளான் அவர்கிட்ட இருக்கு. என்னன்னா இந்த பான். டடக் டடக்ன்னு இங்க மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பண்ணட்டும். பண்ணிட்டாரு. ம். ஸோ இப்போ நம்ம பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்டின்னா, இந்த பான் இங்க வர்றத நம்மளால தடுக்கவே முடியாது. கரெக்ட்டுங்களா?
இப்போ நான் கிங் F2 போட்டா இந்த பான் இங்க வரத்தான் போகுது. அடுத்து நான் ரூக்க வச்சு இங்க டிஃபெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம போட்ட பிளான வந்து நம்ம இப்போதைக்கு கைவிடுற மாரி இருக்கும். பட் லேட்டரா நம்ம அத கன்டின்யூ பண்ணலாம். ப்ளஸ் நமக்கு வந்து இந்த H ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது நம்ம அங்க அட்டாக் பண்ண சான்ஸ் நெறைய இருக்கும். இப்போ பிஷப் நம்ம முன்னாடியே ரீரவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லைக் B1 எடுத்து C2ல இருந்தது அப்படின்னா, லைக் இந்த பான் இங்க வந்திருக்காது ஆக்சுவலா. இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னா, இப்போ நம்மளால H3 ஆட முடிஞ்சது அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஆனா ப்ராப்ளம் என்ன G3 வில் பி ஹேங்கிங். ஸோ கெட் த கிங் அவுட். கிங் F2. ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ. பான் இங்க வரும்போது நம்ம வெட்டலாம். ஆனா இதில சிக்கல் என்னன்னா, ரூக் வந்து நம்மள கலாய்க்க ஆரம்பிச்சுரும். அதனால வெட்டக்கூடாது. ஸோ லெட்ஸ் சப்போர்ட் வித் அவர் ரூக். இந்த மூவ் இல்லாம இருந்தது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் நம்ம ரூக்க வச்சு லேட்டரலா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி இல்ல. ஸோ அதனால எனக்கு என்ன அப்படின்னா, ரூக் ட்ரேட் பண்ணலாமா? இந்த ஒரு பேர் ஆஃப் ரூக் ட்ரேட் பண்ணா நமக்கு வேணாம். டேக் வித் த பான். டேக் வித் த பான்னா ஒரு H5ல அவரு பிடிப்பார்ல. ம். ப்ளஸ் நம்ம இந்த ரூக்க மூவ் பண்ணா கிங் F3ல இருந்தா டிஸ்கவரி வேற வரும். என்ன பண்ணலாம்? பட் ஆனா பிரஷரே பண்ண முடியாது. சரி ஓகே. லெட்ஸ் ட்ரேட் த ரூக்ஸ். இதில என்ன அப்படின்னா, இந்த பிவிட்டிங் பாயிண்ட் அவரு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த G4 ஸ்கொயர். இந்த வீக் பான டார்கெட் பண்றதுக்கு. யாஹ்! அவர் ஏன்னா வெட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் வெட்டல. கரெக்ட்டா அவரு மூவ் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு 2 வீக்னஸ் இருக்கு. பட் அவர் ரூக்க உள்ள விடக்கூடாது. இப்ப இன்னொன்னு என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா, வெட்டுறது. வெட்டுனேன்னா கிங் உள்ள வரும். பின்ன அதுக்கப்புறம் நான் கிங் G3 ஆடணும். செக் குடுப்பாரு. அந்த மாரி இருக்கும். இதே நான் H பான அட்வான்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆம் அவர் வெட்டினாலும் நம்ம கிங்கால வெட்டிக்கலாம். அண்ட் தென் த கிங் வில் பி டிஃபெண்டிங். அதுக்கப்புறம் ரூக்க நம்ம வந்து கொண்டு வரலாம். சரி ஓகே. லெட்ஸ் ப்ளே H3. வேடிக்கைய பார்த்தீங்களா? 2 பிஷப்புமே ஆக்டிவா இல்ல. எப்படியாச்சும் நம்ம இத ஆக்டிவேட் பண்ணணும். இப்படி கூட போலாம் நம்ம. இப்படியும் வரலாம். ஓகே. ம். அந்த வீக்னஸ் அதுதான் நான் வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு பேட் டெசிஷன் நெனைக்கிறேன். அது இப்ப தான் எனக்கு தெரியுது. என்ன பேட் டெசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் ஓகே. இப்ப நம்ம ரூக்க ட்ரேட் பண்ணலாம்ல. இப்ப ரூக்க ட்ரேட் பண்ணா கிங்கால வெட்டி ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் கெயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரூக்க ஃப்ரீ பண்ணி இங்க வந்துடலாம்ல. லெட்ஸ் டேக். ஓ! டு வி ஹேவ் அ டாக்டிஸ்? பிஷப் டேக்ஸ் C4, பான் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் செக். கிங் மேல தான் வந்தாகணும் அண்ட் தென் தட்ஸ் அ ஃபோர்க்கர். ஓகே. பட் அதுக்கப்புறம் அவரோட ரூக்கு நம்மள கலாய்க்க இந்த பக்கம் செகண்ட் ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா, அவருக்கு கவுண்டர் அட்டாக் கண்டிப்பா இருக்கு. அப்படி இல்லன்னா நமக்கு பெட்டர் பொசிஷன் அது. ஏன்னா பான்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆயிடும். ஸோ கிங் அண்ட் பான் எண்ட் கேமே எனக்கு தெரிஞ்சு அது வின்னிங் தான். ஸோ ரூக்க ட்ரேட் பண்ணா போதும். ஸோ கிங் G3னா ரூக் இங்க இல்ல இங்க வச்சுருவாரு. அப்போனா அதுக்கு டிஃபென்ஸ் வந்துரும்ல. இங்க வச்சாரு அப்படின்னா டிஃபென்ஸ் வராது. பட் இங்க வச்சுட்டாருன்னா டிஃபென்ஸ் வந்துரும். ஸோ ஷுட் வி டேக் ஆன் C4? C4 D டேக்ஸ் E4 செக்கு கிங் செக்கு. திரும்ப கிங்க மூவ் பண்ணுவாங்க எங்கேயாவது அண்ட் தென் வி கேன் டேக் அண்ட் தென் அவர் இங்கே வெட்டுவார். அண்ட் இங்கே வெட்டினதுக்கப்புறம் நான் வந்து அதை அட்டாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ரூக்கை. அண்ட் தென் ரூக்கு இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஓகே.
டீப்பரா போல. பட் ஸ்டில் ஐ ஹேவ் அ பாஸ் பான் ஆன் H5. அத நான் விட்டுக் குடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. அவருக்கு இன்னும் பாஸ் பான் கிரியேட் பண்ணதுக்கு டைம் ஆகும். ஓ வெயிட். இப்போ அது ஒர்க் அவுட் ஆகும்ல. பிஷப் டேக்ஸ் C4, பான் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் செக். ரூக் செக் பேக். நான் இது வெட்டும்போது அவர் இங்க செக் குடுத்தாருன்னா என்ன பண்றது? செக் குடுத்தாருன்னா என்ன பண்றது? I'll just go king here, covering all these entry points. Correct? And again, வெட்டிட்டாருன்னா செக்கு, கிங்க தான் மூவ் பண்ணணும். அண்ட் தென் ரூக் பேக் அகெயின் F4. கரெக்ட்? ஸ்டேக். ஆறாங்கல்லே உடைக்க முடியுன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது டாக்டிஸில். ஓகே. அது அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக, ஏன்னா பொசிஷனில் டாக்டிஸ் இருக்க மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரையான ஒரு பொசிஷன் மாதிரி இருக்கும். நேற்று இதே தான் சொல்லிட்டு இருந்தேன், இதை ட்ரா தாங்க அப்படின்னு சொல்லி. கிங் H2, திஸ் வாட் வி கால்குலேட்டட். என்னன்னா வேறு எங்கேயும் ஓகே, இவன் இங்கே போனால் அவர் திரும்ப இதை அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ லெட் அஸ் நாட் கோ தேர். கேப்சர் பண்ணிட்டாருங்க. செக். God, what a blunder it was. ஓ, இது வந்து ஒரு பேட் டாக்டிஸ் போல இருக்கு. இல்லை, இது டாக்டிஸே கிடையாது. கடவுளே, நாங்கள் எப்படி ஆகி போச்சு நிலமை. இப்போ என்ன காமெடினா, இந்த பிஷப்பையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஸோ பேட் கேல்குலேஷன். பிஷப் இன்டு C4. செக்கு இல்லாமல் இருந்திருக்கணும். அப்போ ஒருவேளை அவர் அந்த ப்ராக்டிஸ் பார்த்துட்டு இதை செட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி பேட். லூஸ் ஒன்ஸ் அகெயின். இந்த லோ ரேட்டட் பிளேயரோட வந்தால் மட்டும் இது மாதிரி ஆகிடுது என்னன்னே தெரியல. ஐம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் தம், பட் என்னோட பேட் கேல்குலேஷன் தான் அது. பேட் டாக்டிஸ். இட்ஸ் கான். cannot do anything. பிஷப் டேக்ஸ். பிஷப் டேக்ஸ்க்கு அப்புறம் செக்கு வரும். கிங்கை மூவ் பண்ணிப்போம். அவர் வெட்டுவார். திரும்ப செக்கு. திரும்ப கிங் G7 வரும்ன்றது என்னோட illusion. ஏன்னா கிங் H7ம் போகலாம். where the rook can come and defend. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த இந்த G2 தான். இல்லைனா கூட நம்ம வேறு ஏதாவது ஒரு பானை, இன்னொரு பானை ஏதாவது வெட்டுறதுக்காவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய வீக்னஸஸ் இருக்குது. ஆர் இந்த மாதிரி அதுவுமே பண்ண முடியாது. அண்டு சரி, கிங்கை உள்ளே வர விடாமல் தடுக்கலாமா பார்த்தா அதுவுமே இல்லை. இந்த பான் இங்கே இருக்குது, ஹெச் பான் தனியாக இருக்குது. அதனால் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா ரூக்கை ட்ரேட் பண்ணி விளையாடலான்னு பார்த்தா அதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஏன்னா நீங்கள் டிஃபென்சிவாக விளையாடலாம். பட் அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணுவோம். சரி, ஓகே, லெட்ஸ் ட்ரை. தலைவன் ஏதோ சேட் அனுப்பிச்சிருக்கான் கலாய்க்கிறதுக்கு. அது அப்புறமா பார்த்துக்குவோம். China. Okay, now they put a blockade. Very nice. Asking what you are going to do. I know I cannot do anything. Let me play this. Wait. இந்த பானை மூவ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே வந்துடுவார். அண்ட் இட்ஸ் அ டபுள் அட்டாக். கேம் நல்லா விளையாடுறோம். இன்னொரு கேம் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. சரி, இந்த ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். பேசாமல் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் விட்டுறலாமா?
ம். ஆனா அது மாரி இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. ஒரு தடவ கூட. ஓகே. அ ஐ டோன்ட் நோ வாட் டூ டூ. இட்ஸ் a zugzwang basically. Have only 3 to 4 rook moves, nothing else. ஓகே. ஓ! இங்க வரப்போறான் தலைவன். ஆனா இப்ப ரூக் ட்ரேட் பண்ணா நமக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்குன்னா, இந்த பான். ஆனா இப்ப ரூக் ட்ரேட் பண்ணணுமே, தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சூப்பரான ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்காரு. இல்லன்னா கூட நம்ம ஏதாவது ஒரு ஒரு வெயிட்டிங் மூவ் போட்டு போய் வாடான்னு சொல்லி ட்ரேட் பண்ணலாம். எதுவும் பண்ண முடியாது. லெட்ஸ் வெயிட். எப்படி நம்மள ஃபோர்ஸ் பண்றாருன்னு சொல்லி பார்ப்போம் அவர் நம்ம ஹேண்ட. நம்ம ஓப்பனிங்ல பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பான்ஸ் எல்லாம் டாஸ்க்குள்ள வச்சது. அவருக்கு தெரியும் இப்ப கிங் இங்க வந்தாலுமே ஓகே ஆக்சுவலா பண்ணலாம். பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிங் இங்க, இங்க, இங்க அண்ட் தென் இங்க அண்டு ரூக் எடுத்துட்டு வந்து B2வ போடுறது. இதில அப்படி பண்ணும்போது ஐ வில் பி வெரி ஹேப்பி டூ ட்ரேட் த ரூக்ஸ். ஏன்னா, ஆ இந்த பான நம்ம அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இத புஷ் பண்ணா நம்ம வெட்டிக்கலாம். இங்க ஒரு பாஸ் பான் வச்சிருப்போம். பிஷப் வில் கம் அண்ட் ஸ்டாப் அஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லன்னா இங்க புஷ் பண்ணும்போது ஓகே இது ஒரு இல்யூஷனா கூட இருக்கலாம். ஓகே தலைவன் என்ன மூவ் பண்ணான்? ஓ கிங் C6. ஸோ அந்த கேஸ்ல நம்ம பான இந்த பான வெட்டுறதுக்கு பதிலா மேல புஷ் பண்ணோம் அப்படின்னா, பிஷப் இங்க தான் வந்து நம்மள தடுக்க முடியும். அதுதான் பிளான் அவரு பண்றாரு. லெட் ஹிம் டூ தட். நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் அதுவரைக்கும். ம். பிளாக்கேட் கிரியேட் பண்ணியிருக்கிறார். தெரியாம போச்சேப்பா. இப்ப என்ன பிளான்னா, பிஷப்ப இங்க வைக்க போறாரு கிங்கோட சப்போர்ட்ல. அண்ட் தென் இஸ் கோயிங் டூ யூஸ் த கிங் டூ கலெக்ட் தட். சரி ஓகே. ஏதோ ஒண்ணு பண்ணுப்பா. எப்படினாலும் வின்னிங் தானே நீங்க. என்னால முடிஞ்சத ட்ரை பண்ணுவோம். E2 எடுத்துட்டாரா? நம்ம ஏன் அந்த ஐடியாவ இப்ப ட்ரை பண்ணக்கூடாது? ரூக் ட்ரேடிங் ஐடியா. ஏன்னா பிஷப் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்பிளேஸ்ட் ஆர் தே ஹேவ் திஸ். ம். ம். போப்பா. நல்லா இருப்பா. சைனாக்காரா. ஓ! ஓகே குடுக்கங்க. ஏன்னா அவரு இங்க வெட்டிட்டாருன்னா 3 மூல குயின் ஆக போகுது. மேபி அது கூட அவரு கால்குலேட் பண்ணியிருப்பாரு. ஓகே. என்ன நடக்கிறது இங்கே? எப்படியும் அவரு செக்மேட் பண்ணிருவாருன்னு நெனைக்கிறேன். நம்ம தானே ஃபர்ஸ்ட்டு குயின் எடுப்போம். ஆனா செக் இல்லையே! வெரி இன்ட்ரஸ்டிங். எதிர்பார்க்கவே இல்லங்க. பான் மட்டும் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோ ஓகே தரலையா? ரிமூவ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா செக் நம்மளால குடுக்க முடியாது. தலைவர் அதுதான் இப்ப கால்குலேட் பண்ணியிருப்பாரு போல. சூப்பர். ஆல்சோ அவரு வந்து குயின வந்து ட்ரேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஃபோர்ஸ் பண்ணி. ஓ காட்! இதில என்னன்னா, இப்ப கிங் G2 ஆடலான்னு பார்த்தாலும் செக் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கீவர்ல குயின் எடுத்துருவாரு. ஓகே அஃப்கோர்ஸ் நம்ம குயின இப்ப மூவ் பண்ணோம்னு வைங்க. பட் எங்க மூவ் பண்றது? கொடூரமா போகுதே நம்ம நெலைம. ஆச காட்டி நம்மள ஏமாத்துறான்.
ஸோ குயின் வந்து நான் இந்த மூவ் கன்சிடர் பண்ணிட்டுருக்கேன். டிஃபெண்டிங் அண்ட் தெரியல. ப்ளஸ் செக்கு அண்ட் தென் கிங் G3. சரி ஓகேங்க. இதுதான் விளையாட முடியும். ஓகே. இப்ப நம்ம இங்க லைட் ஸ்கொயர் தான் போ முடியும். 1, 2 தான் இருக்கு. இங்க போனோம் அப்டின்னா என்ன பண்ணுவாரு? மேல போனோம்னு சொன்னா, ஓகே பிஷப் செக் வராது. ஏன்னா பிஷப் இன்ல இருக்கு. குயின் செக் வரும்ல. சரி ஓகே லெட்ஸ் கோ G2. யாஹ்! ஓ! குயின் E4 செக்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓ! எய்தர் வே அந்த மூவ் பண்ணிருவார்ல. சோ சேட். நத்திங் வி கேன் டூ. ஓ! ஓகே குடுக்கலையா? என்னடா அது மூவே பண்ண மாட்றாரேன்னு சொல்லி நான் பார்த்துட்டுருக்கேன். என் கிளாக்ல டைம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மூவ்க்கும் கன்ஃபர்மேஷன் குடுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான். ஓகே. ஜிக்-ஜிவாங். அவ்வளோ சீக்கிரமா ஜெயிக்க விட மாட்டேன். Actually, I can go ahead and it doesn't want to get. Okay. He's heading there. ஸோ கிங்கை யூஸ் பண்ணி பானை கலெக்ட் பண்ண போறாரு போல. முடியலடா டேய். ப்ரீ மூவ் பண்ணி வச்சுருவோம். ஆனா எல்லாத்துக்கும் கன்ஃபர்மேஷன் குடுக்கணும்ல? ஒரு ஸ்கொயர் இருக்கு. ப்ரமோட். வெட்டியே ஆகணுமா தலைவனை? வெயிட். ஓ மை காட். 2 கேம் அந்த கேம் இந்த கேம் நம்ம பாயிண்ட் எடுத்தத ஒரே கேம்ல புடிங்கிட்டு போயிட்டான் நம்ம ஆளு. ரொம்ப கேவலமான ஒரு டாக்டிஸை கால்குலேட் பண்ணி அதை பெருமையா வேற நான் நினைச்சிருக்கேன். வெரி சேட். ஓகே. அட்வான்டேஜ்லாம் இருந்தது நமக்கு. நல்லா இருந்தது பொசிஷன் ஆக்சுவலா. ஓப்பனிங்கை விடுங்க. இங்கேயும் போவோம் டைரெக்ட்டா. கரெக்டு தான். ஓகே ஃபோன்னா ரூக்கை கொடுத்து குயினை கொடுத்துட்டு ஆட சொல்லுதோ.
மிஸ்டேக்கா? ஏன்பா? எஃப் இன்டு E5வா? என்னங்க சொல்றீங்க? எஃப் இன்டு E5வா? ஓகே. ஐ டோன்ட் நோ. ஸோ இப்போ வந்து B3 போட்டு ரூக் பண்ணியிருக்கலாமோ? ஆமா, B3 போட்டா வெட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரூக் ஆக்டிவேட் பண்ணிருக்கலாம். ஓ மை காட்! சப்போஸ் நான் இங்க ஆடியிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு? இங்க ஆடியிருந்தேன்னா அந்த டாக்டர்ஸ் திரும்ப வரும். இந்த மூவ் பண்ணாருன்னா பிஷப் டு C4 ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, எனிவே a clean blunder. கிங் H4 போயிருந்திருக்கலாம் போல. அதாவது இந்த ஹியூமன் மைண்ட் செட்டே இதுதான். ஓகே, எனிவே தோத்துட்டோன்ற ஒரு இதுதான். என்னன்னா 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. கிங் H4 போயிருந்தேன். நான் அத யோசிக்க கூட இல்ல. பேட். இது நான் வந்து யோசிக்க கூட இல்ல. என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா, முன்னாடி ஒரு டாக்டிஸ்ல மாட்டுனோம் பார்த்தீங்களா? அதில மாட்டாம இருந்திருப்போம். ரூக் ஆக்டிவா இருந்திருக்கும். ஏன்னா அடுத்த டைம் செக் குடுத்தா நம்ம உள்ளேயாவது போயிருக்கலாம். அந்த பான விட்டுட்டு இங்கேயாவது போய் ஏதாவது பண்ணியிருக்கலான்றதான். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசத்த பாருங்க. இப்போதைக்கு பார் ரொம்ப கீழ இருக்கு. இப்போ இந்த மூவ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தரா கீழ போகுது பாருங்க. ஸோ இந்த மூவ் வந்து பெஸ்ட்டு. அத நான் எவாலுவேட் கூட பண்ணல. ஓகே, இதுக்கப்புறம் அவரு கிளீனா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஆனா இங்கேயுமே நான் சொன்ன மாரி அவரு தப்பா ஆடியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவர் கரெக்ட்டா ஆடிட்டாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பரா அவரு கால்குலேட் பண்ணிட்டாரு எல்லாத்தையும். குயின எடுத்தாலுமே அவர் தான் வின்னிங் அப்படின்றத அழகா கால்குலேட் பண்ணியிருக்காரு. வெல் பிளேய்டு சைனா மேன். குயின் D4 தான் பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மூவ் அதான். அதான் நானும் விளையாடினேன். அதான் சொல்லுது. ஒரு பெஸ்ட் மூவ் கண்டுபிடிச்சிருக்கோம் போல கேம்ல. இன்டெக்ஸ் ஓகே. ஓகேங்க. ஐ திங்க் தட்ஸ் இட். Day 46 இஸ் கான். 47ல பார்க்கலாம். என்ஜின் என்ன சொல்லுது? ஒரு மூவ் உருப்படி ஆடியிருக்கேன் போல. வெட்டினேன்னா பானால வெட்டுவாங்க. பிஷப் ஓப்பன் ஆகும். அப்போ கேன்சல் பண்ணணும். என்டர். ஓகே, H6. ஸோ இப்போ C3 போட போகிறோம். அதனால் வெட்டி தான் ஆகணும். அல்லது அவங்க நேச்சுரலாக வேறு ஏதாவது மூவ் பண்ணாங்கன்னா, எக்ஸாம்பிள் இட்ஸ் 7 ஃபார் சம் ரீசன் டேக். செப்பால் வெட்டினா C3 வரும். சரி, ஓகே. அந்த இதெல்லாம் நான் அப்புறம் அனலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஆன் Day 46. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரோட் டு 2300 இட்ஸ் நாட் தட் ஈஸி. போக போக தான் தெரியுது. அதுக்கு ரீசன் என்ன, முழுக்க முழுக்க என்னோட ஷார்ட் கமிங்ஸ் தான். டாக்டிக்கல் விஷன் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருந்தது. அதை நான் வந்து சரி பண்ணுறேன். ஓகே, ஓகேங்க, பார்ப்போம். See you.